பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து இப்ப காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்பும் பட்சத்துல வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 610 காலி பணியிடங்கள் இருக்கு. இதை நிரப்பும் பட்சத்துல தான் இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விண்ணப்பிக்கலாம். பணி நியமனமும் இந்தியா முழுவதும் தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா ட்ரெயினிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பை தான் இவங்க விட்டுருக்காங்க. இப்போ ட்ரெயினிங் இன்ஜினியரிங் அப்படின்ற பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் ஒரு டிகிரி, அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி, பிடெக், பிஇ இதுல இன்ஜினியரிங் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. அதுலயுமே நீங்க ரெகுலரா போய் படிச்சிருந்திருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இல்லைன்னா கல்லூரிகள்ல நீங்க படிச்சிருக்கக்கூடிய நபரா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும், 28 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலமே சில தளர்வுகளும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், பொது பிரிவினர்களுக்கு 10 ஆண்டுகளும் தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. இதற்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கணும். இப்போ பொதுவா ஒரு ஜாபுக்கு ஒரே ஒரு இதுதான் சொல்லுவாங்க. ஆனா இது முதலாம் ஆண்டுக்கு 30,000, 2வது வருஷத்துக்கு 35,000, 3வது வருஷத்துக்கு 40,000 அப்படின்னு நீங்க வேலை செய்யக்கூடிய உங்களோட திறமையை பொறுத்து ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி ஆட்கள் உள்ள எடுத்துப்பாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் நடைபெறும். அப்புறம் பிளஸ் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 7/10/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கூடிய விரைவில் இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.